அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். டிசம்பர் மாதத்தில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல்கள் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிறைவாக பெற்றுத்தருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் மிக வலுவாக ஜென்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் பிற்பகுதியில் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறார். வித்யாகாரகரான புதனும் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது மிகவும் அற்புதமான அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது தைரியஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சுக்கிரன் சஞ்சரிக்க போகிறார். அவருடன் இணைந்து சந்திரன் சஞ்சரிக்கும் போது பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. எனவே புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிறைவாக உண்டு. அது மட்டுமல்லாது 9இல் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயும் வக்ரகதியில் திரும்புகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல கிரக நிலைகள் மிக சிறப்பாகவும் நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான சிக்கங்கள் சிரமங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சப்தமத்தில் வேற்றிருக்கிறார். அங்கு வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது பெருவாரியான சிக்கல்களை விலக்குவதற்கான முதன்மையான யோகத்தை கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசியில் அதீதமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் சந்திரனின் மீதும் அபரிவிதமாக கிடைப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு சந்திர சுக்கிர யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது 4இல் சஞ்சரித்தாலும் கூட சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த வேளையில் உண்டு. ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பஞ்சமஸ்தானத்திலும் கேது லாபஸ்தானத்திலும் வலுவாக வெற்றிருப்பதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாயும் 9ஆம் இடத்தில் தான் பெற்றிருக்கிறார். அங்கு அவர் வக்ரம் பெற்றாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழல் இயலாது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியை விட்டு சூரியன் புதன் விலகுவதும் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சந்திரன் 12 இடங்களில் வலம் வந்தாலும் கூட பெரும்பாலும் சாதகமான நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் வலம் வரப்போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறக்கூடிய வாய்ப்பு இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் குரு செவ்வாய் கேது புதன் என பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாகவும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் வலம் வருகின்றன. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் இல்லத்தில் பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. திட்டமிட்டு அனைத்து விதமான பணிகளையும் திறன்பட செய்வதற்கான நல்ல வலுவான ஆற்றல் கிடைக்கிறது. எதை செய்தாலும் அதை திட்டமிட்டு செய்ய முடியும். உடல்நல ஆரோக்கியத்தில் சந்தித்து வரக்கூடிய பின்னடைவுகள் சீராக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் சனி இருந்தாலும் கூட மிக விரைவில் அவர் பஞ்சமஸ்தானத்தில்
நுழைய போகிறார். எனவே உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றம் திருப்திகரமாக அமையும். பல்வேறு வகையில அலைச்சல் இருந்தாலும் கூட அதற்கு ஏற்ற வகையில் நிறைவான ஆதாயத்தை சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் உத்தியோக ரீதியாக சனி 4ல் இருப்பதால் பணிச்சுமை அதிகரிக்கலாம். கூடுதல் பொறுப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயம் விலகுவதற்கான யோகம் உண்டுங்க. பொறுமையும் நிதானத்தமும் மிகப்பெரிய பக்கபலமாக உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. எனவே பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவதால் பல்வேறு வகையான தடைகளை தகர்த்தெறிந்து உத்தியோக ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த வேளையில் மற்ற இடைத்தரகர்களை நிச்சயமாக நம்ப வேண்டாங்க. அப்படி நம்புவதால் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகுமே தவிர நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை திட்டவட்டமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறை, வியாபாரத்துறையில் கேது லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நேர்மறையான எண்ணங்களுடன் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல வலுவான ஆற்றலை அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைய போகிறது. எனவே பெரிய அளவில் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள், சிரமங்கள் அனைத்தும் விலகி மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகள் மிகவும் வலுவாக சிறப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக இந்த வேளையில் வலம் வர போகிறாருங்க. எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மடங்கு புதிய வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். சந்திரனுடன் இணையும் போது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. பல்வேறு வகையில் நஷ்டம், தடைகளை சந்தித்து வந்த சூழல்கள் மாறி நல்ல முன்னேற்றம் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை கலைத்துறையில் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் விலகும். நீங்கள் எதிர்பார்த்தபடி மக்களிடம் நல்ல செல்வாக்கு அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு. நல்ல பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். வித்யா கரகரான புதன் விவசாயம் சார்ந்த பணிகளை நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான சிறப்பான காலகட்டமாக அமைவதற்கான யோகம் உண்டுங்க. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் பெண்மணிகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்பத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி பண வரவை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைய போகிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள், தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் பெண்மணிகளுடைய வாழ்வில் நிறைவாக அமையும். மேலும் இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு